எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பாஞ்சாலி ஏன் துயில் உரிக்கப்பட்டார், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பாஞ்சாலியை ஏன் சேலையை உருவி அவமானப்படுத்தினார்கள், அதை பற்றி தான் இன்றைக்கியோட தலைப்பு. மகாபாரதத்தின் உள்ள அறிவியல். அதாவது பாஞ்சாலியை அடமானம் வச்சு ஆடி தோத்துட்ட பிறகு அவளை அசிங்கப்படுத்துவாங்க. அது என்ன அர்த்தம்னா, உன்னோட சக்தி காலம் இது ஒரு யோக சம்பந்தமான ஒரு தத்துவத்தை விளக்கத்துக்கான ஒரு காட்சி பொருள், காட்சி அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாஞ்சாலி வச்சு. இப்போ பாஞ்சாலி யாருன்னா சக்தி காலம். இப்போ சக்தி காலம் உடம்புல எங்கே இருக்குன்னா, இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் எந்த தத்துவத்தில் இயங்குதுன்ற தத்துவத்தை தான் அந்த பாஞ்சாலி கதையாக, துயில் உரிக்கிற கதையாக வச்சுருப்பாங்க. அதாவது பாஞ்சாலியை துச்சாதனை ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரியும், கிருஷ்ண பரமாத்மா ஒரு பக்கம் சேலையை அவருக்கு மானத்தை காப்பாற்றுற மாதிரியும் அது ஒரு சீனுக்கா மகாபாரதத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது எந்த தத்துவம்னா, இந்த யூனிவர்ஸு அப்படி தான் இயங்குது. ஒரு பக்கம் வாங்குது, ஒரு பக்கம் கொடுக்குது. இப்போ உங்கள் தலைக்குள்ளேயும் இந்த சக்கரம்லாம் அப்படி தான் சுற்றுது. இப்போது உங்கள் கையில் இருக்கிற கை ரேகைங்கள்லாம் இருக்குல்ல, இந்த கை ரேகைங்கள்லாம் பாருங்களேன், எல்லாமே ரிங்காக இருக்கும், வளையமாக இருக்கும். இதில் என்ன அர்த்தம்? உனக்குள்ளே வாயு சுழண்டுக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அது உறிஞ்சி போயிட்டு திருப்பி புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்கும். கை ரேகைங்கள்லாம் மாறி கை ரேகை மாறாது, தோல் உறிஞ்சி மாறிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் உடம்புல வாயுகள் சுழண்டு கொண்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சுழண்டு கொண்டே தான் இருக்குது. ஒரே சுழற்சி தான். ஒரு மரத்தில் எப்படி கிளைகள்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குதோ அது மாதிரி தான் நம்மளோட அமைப்புகளும், நம்மளோட உடல் சார்ந்த தத்துவங்களும், உயிர் சார்ந்த தத்துவங்களும் அப்படி தான் இருக்குது. அப்போது ஒட்டுமொத்த உலகமும் சுழண்டுக்கிட்டே தான் இருக்குது. இதுதான் பாஞ்சாலி தத்துவத்தில் காட்டியிருப்பாங்க. கிருஷ்ண காப்பாற்றுற மாதிரியும், துச்சாதனை உரிகிற மாதிரியும், அந்த புடைய துயில் உரிகிற மாதிரியும். யூனிவர்ஸ் இப்படி தான் இயக்கமாக இருக்குது. இருள்ன்ற சக்தி உங்கள்கிட்ட ஒரு எனர்ஜியை வாங்கிக்கிட்டே இருக்குது. அதே இருள் சக்தி தான் உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்குது. விஷயம் தெரிஞ்சவன் இறைவன் வெளிச்சம், விஷயம் தெரியாதவன் இறைவன் கருப்பு. இதுதான் கான்செப்ட். விஷயம் தெரியாதவனுக்கு இறைவன் யமன், விஷயம் தெரிஞ்சவனுக்கு யூனிவர்ஸ் சிவம். இதுதான் தத்துவத்துவமான விளக்கம். நன்றி, வணக்கம்.